பொதுவாங்க சொல்லுவாங்க, தயாரிப்பாளரும் டைரக்டரும் புருஷன் பொஞ்சாதி மாதிரி. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைரக்டருக்கு நல்ல மரியாதை இருந்தது. அந்த ப சம்பவ நேரத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு தெரியாமலே சில காட்சிகள் நீக்கப்பட்டிருந்தது. அதனால வந்து எடுத்த ஒரு கோபமான ஒரு இது மாதிரி இளைஞர் கூட்டத்தை ஒன்று திரட்டி டாக்டர் B.N. நாயர் அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. என் கூட ஹீரோயின் வந்திருக்கிறாங்க. Human Trafficking Club AHTC on this significant day. So why it is a significant day? Today is the World Day Against Trafficking in Persons. So human trafficking is not just a crime. Please understand that human trafficking is not just a crime. Okay, I am not saying not a crime, not just a crime. Please understand what I am talking. It is a very grave violation of the very base human dignity. So that is what you need to understand. And most importantly, in modern day, it amounts to slavery. So it is a modern day slavery that, of course, is in shadows. So it is not very well known to the outside people. So today we step into light to say enough is enough. So we need to understand that. So the basic question may be asked is why this club and why now? So many of you might be having this question, why this club and why now at this point of time? So every year millions of people are and our fellow brothers and sisters, including children. So Human Trafficking Club along with you students in association with ICWO, JRC, EVA, Oasis India. I stand before you. Probably my predecessors who spoke on the stage gave you a bird's eye view, but I have been a teacher of human rights. So I would like you to know a few things on how serious is this trafficking and how fortunate we are that we have launched this club. Human trafficking is a deplorable human rights violation that occurs worldwide. Trafficking in persons for labor or for sexual exploitation is a form of modern day slavery, a human rights violation that constitutes a crime against the individual and the state. If you look at Article 3 of the United Nations Protocol to prevent, suppress and ரொம்ப எஃபர்ட் கொடுத்து நான் நடித்தேன் இந்த படத்தில். நான் பரதநாட்டியம் 1 இயராக நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு பரதமே ஆட தெரியாது. என்னால் முடிஞ்ச அளவு டான்ஸ் ஆடுற அளவு நான் கற்றுக்கிட்டு இந்த மூவிக்காக நான் ஆடியிருக்கேன். வணக்கம், என்னுடைய பேர் ஏஜி அரியரன், செயலாளர் இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனம் ICWO, ஒரு NGO நான் ப்ராஃபிட் சோஷியல் ஒர்க் ஆர்கனைசேஷன். மதிப்புரிய யுரேகா சார் எனக்கு லாஸ்ட் 15 இயர்ஸாக நானும் அவரும் நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸு. இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஜீனியஸ் டைரக்டர். மூவி இண்டஸ்ட்ரியில் ரெவல்யூஷனாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு பெரிய டைரக்டர். இதுக்கு முன்னாடி நல்ல சிறப்பான படங்களை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட இணைந்து இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. இது வந்து இட்ஸ் எ வெரி கைண்ட் பர்சன். அப்பார்ட் ஃப்ரம் த டைரக்டர், அதையும் தாண்டி யார் கூட இருந்தாலும் அவங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துப்பாரு. இஸ் கோல்டன் ஹார்ட்டட் பர்சன். வந்து ரொம்ப எல்லோரும் மாதிரியும் அக்கறை இருக்கக்கூடியவர். அதே தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஜாதி மதத்தை வச்சு குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் பிரிவினை வரக்கூடாது, அதை வந்து பிரிவினை பெருசாக்கி ப்ரமோட் பண்ணக்கூடாது, பிரிந்து நின்று பார்க்கக்கூடாது, ஒன்றாக இருக்கணும். அதுதான் நம்ம நாட்டுக்கு நல்லது, அவங்களுடைய வீட்டுக்கும் நல்லது, அவங்க இண்டிவிஜுவலுக்கும் நல்லது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. நான் வந்து எப்படி இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் சாரோட
அசோசியேட்டட்னா சார் முன்னாடி எடுத்த இப்போ சிகப்பு எனக்கு பிடிக்கும், அந்த படத்தில் என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஷேர் பண்ணேன். அதை பேஸ் பண்ணி ரொம்ப அருமையான ஒரு படம் எடுத்தார். தென் அப்புறம் நான் சொன்னேன், நான் ஆக்ட் பண்ணால் கொஞ்சம் பாப்புலர் ஆனால் என்னுடைய ஒர்க்குக்கு ஈஸியாக இருக்குங்க சார் அப்படின்னேன். சார் இது கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் தரேன் அப்படின்னாரு. இது 2வது படத்தில் சான்ஸ். இது கொஞ்சம் பெரிய ரோல், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோலு, சாருக்கு ரொம்ப பிடிச்ச ரோல், இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தார். அந்த பண்ணியிருக்கேன். குறிப்பாக இதை வந்து இளைஞர் மத்தியில் பெரிய அளவுக்கு எடுத்துன்னு போகணுன்னு பார்க்குறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பெரிய வெற்றி ஆக்குறது உங்கள் கையில் இருக்குது. தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு என்ன கதாபாத்திரம் சார்? நான் இப்போ ஹீரோயினுடைய ஃபாதர் சார். ஊர் பெரிய மனுஷன் அவர் வந்து, ஊருக்கு அவர் பெரிய மனுஷன் சார். இப்போ பெரிய திரைப்படங்களுக்குலாம் வந்து தியேட்டர் கிடைக்கும், சிறிய படங்கள் அந்த இதுக்கெலாம் வந்து அதை பற்றி சார். எனக்கு வந்து நான் வந்து ஒரு கவிஞராக உள்ளே வந்தேன் சார். அப்புறம் வந்து நான் வந்து இயக்குனராக மாறினேன் மதுரை சம்பவத்தில். இப்போ தயாரிப்பாளராகவும் இருக்கிறேன், எல்லா தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராகவும் இருக்கிறேன். இந்த பெரிய படங்கள் சின்ன படங்கள் அப்படின்ற ஒரு நெருக்கமான சூழலை தமிழ் திரைப்பட உலகத்தில் மட்டும்தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா நான் வந்து ஒரு பேன் இண்டியா மாதிரி எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டேரக்டர்ஸ்லையும் நான் வேலை பார்த்துருக்கிறேன். இப்போ வந்து ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அங்கே பெரிய படம் சின்ன படம்ன்ற வித்தியாசம் கிடையாதுங்க. அந்த காலத்தில் வந்து ஷோலே மாதிரி படம் வர்றப்போ வந்து சத்யஜித் ரே மாதிரி பெரிய ஞானிகள்லாம் வந்து சிறிய படங்கள் எடுத்து இது பண்ணாங்க. இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓடுற குதிரை ஒன்று வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து பெரிய ஆளாக இருக்கணும், இல்லை டைரக்டர் வேல்யூ இருக்கணும், பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்ற 2 கண்டிஷன் வச்சுருக்கிறாங்க சார். இந்த 2 கண்டிஷனால் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தேட்டர்கள் வந்து நிராகரிக்கப்படுது. இப்போ உதாரணமாக ஒரு படம் வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் அவங்களுடைய கூலி படம் வருது அப்படின்னா வந்து அதுக்கு முன்பாக 1 மாதத்துக்கும் அதுக்கு பின்பாக 1 மாதத்துக்கும் என்ன பண்ணிடுறாங்க, தேட்டர் பிளாக் ஆகிடும். அப்போ எங்களே மாதிரி வந்து படம் போட்டு, இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 30 வருஷமாக சினிமாவில் இருக்கிறேன். என்னுடைய அனுபவம் 30 வருடத்துக்கு மேலே. ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து ஒரு மஞ்சப்பையை தூக்கிட்டு வர ஒரு தயாரிப்பாளர், வீடு அடகமானம் வச்சு தன்னுடைய நகையெல்லாம் அடகு வச்ச ஒரு தயாரிப்பாளர் எடுத்த ஒரு சிறிய படத்தினுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது, ரொம்ப கொடுமையாக இருக்குது. இதுக்கு வந்து கண்டிப்பாக அரசாங்கமும் இருக்கக்கூடிய அனைத்து சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பெப்சியாக இருக்கட்டும், ப்ரொடியூசர் கவுன்சிலாக இருக்கட்டும், சாம்பராக இருக்கட்டும், எல்லாம் கிட்டத்தட்ட 28 சங்கத்துக்கு மேலே இருக்குது, எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதை வந்து வாழ வைக்கணும் சார். இன்னும் சப்சிடி வரலை சார். சப்சிடிக்காக நாங்கள் பல வருஷமாக வெயிட் பண்ணுறோம். இன்னும் வந்து கலைமாமணி விருதுலாம் வந்து அதுவும் நின்றுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நகைச்சுவையாகவே சொல்கிறேன், தவறாக எடுத்துக்க வேண்டாம். கேரளாவில் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய மம்முட்டி, மோகன்லால் சார் போன்றவங்கள் எல்லாம் ஷகிலா போன்றவர் நடித்த சிறு படங்களுக்கு பார்த்து பயப்படக்கூடிய ஒரு காலமாக இருந்தது கேரளாவில். அந்தளவுக்கு சிறு படங்கள், அருமையான சின்ன சின்ன படங்கள், வேறு வேறையான இது வந்து ஒரு பாலியல் ரீதியான ஒரு செக்ஸ் படத்துக்கு வரவேற்பு இருந்தது, அது வேறு விஷயம். ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்ரி பேட்டர்ன் ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமமாக வந்து தேட்டர் கொடுத்தாங்க சார். இப்போ நாங்களே வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்டிஸ்ட் வேல்யூன்னு யாருமே இல்லை, எல்லாமே நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். 600 பேருக்கு மேலே நான் வந்து என்னோடய 5 படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். நான் ஏதோ ஒரு 5 படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்படி தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டூ ஆர் டை அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கிறோம். எனவே தயவுசெய்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, விநியோகஸ்தர்கள், இன்னும் சொல்லப்போனால் வந்து திரையரங்க முதலாளிகள்லாம் வந்து அவங்க மனம் இறங்கி என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு முடிவு எடுத்து, இதுக்கு தான் வந்து நம்ம விஷால் சார்லாம் சில காரியங்கள்லாம் பண்ணார். என்ன பண்ணாருன்னா வந்து அந்த ப்ரோக்ராம் ஷெட்யூல் போட்டு இந்தந்த ஆர்டர் பிரகாரம் தான் வரணும்லாம் பண்ணாங்க. ஆனால் சங்கங்களுக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால யார் வியாரிச்சு யாரும் மதிக்கலை. எனவே இந்த சிறு படங்கள் எனக்கு தெரிஞ்சு நிறையா ஆயிரக்கணக்கான படங்கள் வந்து கியூபில் முடங்கி இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவங்களுடைய பணம், அவங்களுடைய இதெல்லாம் என்னன்றது தெரியாதுங்க. என்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் வந்து இந்த மாதிரி 1 கோடியில் எடுத்தவங்க, 1.5 கோடியில் எடுத்தவங்கலாம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்கன்றாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? எனவே இதை செய்யக்கூடிய ஆட்கள் யாருன்னா படைப்பாளிகள் கிடையாதுங்க. படைப்பாளிகள் வந்து அதே சமயத்தில் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, பின்னாடி பெரிய வந்து பேக்ரவுண்டுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அப்படி இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு சில சின்ன படங்கள், இப்போ உதாரணமாக டூரிஸ்ட் ஃபேமிலி, நல்ல பெரிய ஒரு வெற்றிகரமான வணிக ரீதியான ஒரு படம், அதில் ஆர்டிஸ்ட் வேல்யூ இருந்தது. கருடன் ஆர்டிஸ்ட் வேல்யூ இருந்தது. வாழை டைரக்டர் வேல்யூ இருந்தது. இப்படி வந்து ஒரு சில படங்களும் இங்கே முன்னுதாரணங்களாக சொல்ல முடியும். ஆனால் எல்லாருக்கும் அது கிடைப்பதா என்பது கஷ்டமாக இருக்குது. எனவே இந்த இன்டர்வியூ மூலமாக நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள், அரசாங்கமும் தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய சங்கங்களும் ஒன்றாக இணைந்து அது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
பெப்சிக்கும் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் ஒரு ஒற்றுமையை உண்டு பண்ணணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா நாங்கள் பார்க்குறோம். அது சேர்ந்து இதை முறைப்படுத்தினால்தான் இந்த சிறு படங்கள் எல்லாம் வாழும், இல்லாட்டி வாழாது சார். ரொம்ப நஷ்டத்தோடு தான் அவங்க திரும்ப போவாங்க. கஷ்டம்தான் அது. சார், உங்களுடைய முந்தைய இந்த படத்தில் வந்து தயாரிப்பாளருக்கும் உங்களுக்கும் வந்து இடையில மனக்கசப்பு ஏற்படும். ஆமாங்க. அதனால தான் இந்த படத்தில் வந்து நீங்களே பொதுவாங்க சொல்லுவாங்க, தயாரிப்பாளரும் டைரக்டரும் புருஷன் பஞ்சாதி மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டைரக்டருக்கு நல்ல மரியாதை இருந்தது. அந்த சம்பவ நேரத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு தெரியாமலே சில காட்சிகள் நீக்கப்பட்டிருந்தது. அதனால வந்து எடுத்த ஒரு கோபமான ஒரு படைப்பாளினாலே அவனுக்கு கோபம் இருக்க தானே செய்யும். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் இப்பவும் நல்ல உறவில் இருக்கிறோம். அதனால தான் அதுவும் ஒரு காரணம் தான். நான் தயாரிப்பாளர் ஆனதுக்கு காரணம் 2 காரணங்க. ஒரு காரணம் வந்து என்னென்னு பார்த்தா, நம்ம நினச்சதை படமாக கொண்டு வர முடியல. அது ஒரு இதாக இருந்தது. இப்போ நம்மளே தயாரிப்பாளர்ன்றப்ப நம்ம நினைத்த படத்தை வந்து நம்ம கொண்டு வரலாம், 1. 2வது, நாம் பிற டைரக்டர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 5 வளரக்கூடிய வாலிபர்களை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். யுரேகா சினிமா ஸ்கூல்ன்றது என்னுடைய தயாரிப்பு நிறுவனம். தொடர்ந்து அவங்கள வைத்து பெரிய பட்ஜெட்டில் கிடையாது, சிறு பட்ஜெட்டில் தொடர்ந்து படங்கள் வந்து பிற படைப்பாளிகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் நான் தயாரிப்பாளராக நான் மாறினேன். இது வந்து நான் இன்னொன்று சொல்கிறேங்க, அந்த கடன் வாங்கி அதெல்லாம் கிடையாது. கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு மீடியாவில் இருக்கிறோம், வேலை பார்க்குறோம். நாங்களும் இறங்கி ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து மற்ற 400 படம் டைரக்ட் பண்ணுவேன். மற்ற இயக்குநர்களுக்கும் நான் படம் கொடுக்க போகிறேன். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. தேங்க்யூ. நன்றி, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. அம்மா, ரிலீஸ் வந்து இப்போ சென்சார் முடிஞ்ச உடனே பிளான் பண்ணுறோங்கம்மா. என்ன சென்சார் முடியல, அதனால் சென்சார் முடிஞ்சதுலேருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளார ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வைப்போம். ஆடியோ ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எப்படினாலும் இந்த வருடத்துக்குள்ளார நாங்கள் அதை, இந்த மழை காலம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உத்தேசித்து தேர்வு நேரம்லாம் இருக்குது, தீபாவளி இருக்குது. ஏன்னா பெரிய படங்கள் வர்றப்போ இது ஒரு சிறிய ஒரு படம் தான் அது. அதனால் எப்படினாலும் இந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளாக இந்த படத்தை நாங்கள் திரையரங்கு கொண்டு வந்துடுவோம். கண்டிப்பாக நாங்கள் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வைக்கிறோம். நீங்களாம் வந்து மதிப்புக்குரிய